செபியோட சேர்பர்சனும் ஹஸ்பண்டும் ஒரு கிட்டத்தட்ட 50-55 கோடி ரூபாய் வந்து ஒரு ஆப்ஷோர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முதல் குற்றச்சாட்டு ஹிடன்பர்க் சொல்றது. ரெண்டாவது அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணாங்களோ அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றாரு இல்லையா, அவருக்கும் அதானிக்கும் லிங்க் இருக்கு. அவர் வந்து அதானியோட ஒரு கம்பெனில ஒரு டைரக்டரா இருக்கிறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, இதனால தான் வந்து இவங்க வந்து செபி சேர்பர்சன் வந்து அதானி மேல சரியா ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா இதே ஹிடன்பர்க் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதானி மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. சோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல. சோ இதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இல்லாம வந்து பிளாக் ஸ்டோன் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஈக்விட்டி இருக்கு. அவங்க வந்து இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சிருக்காங்க. அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க விற்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லாமே வந்து 500 கோடி 1000 கோடின்னு பெரிய தொகையா இருக்கும். அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அதை நேரடியாக விற்கிறதுக்கு பதில் அது சிறு சிறு பகுதியாக பிரிச்சு, எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது, 100 கோடி ரூபாய் வேணும்னா 100 கோடி ரூபாய் வந்து யாருக்கிட்டும் கிடைக்காது. அதனால வந்து ஒரு 10 கோடி ஷேரு, ஒரு ஷேர் 10 ரூபான்னு சொல்லிட்டு 10 கோடி ஷேரா பிரிச்சு கொஞ்சம் பேருக்கு வித்துறாங்களோ அந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டை அவங்க விற்கிறதுக்கு ஒரு இது பண்ணாங்க. இதுக்கு பேர் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அப்படி ஒரு கான்செப்டே இந்தியாவில் கிடையாது. வெளிநாடுகள் அந்த மாதிரி இருக்கு, பல நாடுகள் அந்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. சோ அந்த கான்செப்டே வந்து பிளாக் ஸ்டோனுக்காக செபி சேர்பர்சன் வந்து நிறைய இது பண்ணி அந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு பரிகாரமா செபி சேர்பர்சனுடைய கணவருக்கு பிளாக் ஸ்டோன்ல வேலை கொடுத்தாங்க. சோ இது வந்து ஒரு ஹிடன்பர்க்குடைய ஒரு குற்றச்சாட்டு. சோ இந்த குற்றச்சாட்டுக்கு செபி சேர்பர்சன் பதிலும் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன சில பதில்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பதில் நான் சொல்லியிருக்காங்க, ஆஃப்ஷோர் ஃபண்டில் நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம். அவர் வந்து அதானிக்கு நெருக்கமா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து என்னுடைய கணவரோட கூட படிச்சவர், நீண்ட நாள் நண்பரு, அதனால நாங்க முதலீடு பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது ஹிடன்பர்க்ல என்ன சொல்றாங்க, இங்க செபி சேர்பர்சன் நாட்டுல நடக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்து அதானி கம்பெனில வந்து ஒரு டைரக்டர் தானே, அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு என்னன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த வருமானத்துல வச்சுதான் நாங்க வந்து ஆஃப்ஷோர் ஃபண்ட்ல முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி குற்றச்சாட்டுகள் சொல்லின்னு வராங்க. நீங்க வந்து ஒரு அரசாங்கத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, உங்களுக்கு வருமானம் வருது, உங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்கு, அந்த சேமிப்பை நீங்க எங்கேயாவது முதலீடு பண்ணணும் இல்லையா? சோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசு வேலையில ஜாயின் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பார்ட் டைம் பிசினஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய முழு கவனமும் வந்து தொழில தான் இருக்கணும், அரசாங்க உத்தியோகத்துல தான் இருக்கணும், நீங்க பார்ட் டைம் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இவங்க முதலீடு பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து செபி சேர்பர்சன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சில டிஸ்க்ளோஷர் இதெல்லாம் இருக்கும். நீங்க வந்து சொல்லணும், நான் எங்க இப்போ நம்ம மினிஸ்டர்ஸ்க்குலாம் சொல்றோம் இல்லையா, அவங்க எலெக்ஷன்ல வந்து இது பண்ணும்போது எம்பிஆர் தொகுதிக்கும் போது அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, அந்த மாதிரி சில டிஸ்க்ளோஸ் இதெல்லாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இவங்க வந்து அவர் கணவர் பேருக்கு மாத்தி இருக்கலாம்.